லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து வெளிநாட்டுக்கு போய் எம்சிஏ படித்து முடித்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் செஞ்சவன். அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. 3 வாரம் அப்பனை மிசா கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் உடனே கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே நம்ம அது கஸ்தூரி போன ஜெயிலுன்னு நினைக்காதீங்க. அது 4 நாளில் வந்துடுச்சு. நாதாரிலாம் 4 நாளில் வருது. நான் மட்டும் 2.5 மாதம் கடந்தேன். இந்தா இப்போது தெரிய வேணாடா இது பொது ஜனத்துக்கான ஆட்சி, திமுகவுக்கான ஆட்சி இல்லைன்னு. ஒரு திமுக பேச்சாளனை உள்ள வச்சு 2.5 மாதம் ஒரு நாதாரி பேசிட்டு போகுது. அது 4 நாளில் வருது. அடுத்த 6வது நாள் கண்டிஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்குது. அதையும் கொடுக்குது கோர்ட்டு. ஆனால் நான் போய் கோர்ட்டில் நின்னா அவர் பேசுனதை நீங்கள் கேட்டீங்களா? போய் கேட்டுட்டு வாங்க. அது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பார்ப்பீங்களா? இப்போ என் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் கேட்காத, நீங்கள் என்ன வேற ஆளாக வந்து உட்காந்து கேட்குறீங்க? நான் கதவை சாத்திட்டு புழு பிளிமா காட்டுறேன். குடும்பத்தோடு தான் நம்ம உட்காந்து கேட்குறீங்க. அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து 3வது மாதம் சிறைக்கு போய்விட்டார். 1 ஆண்டு காலம் சிறைவாசம். உயிரோடு வருவானா வரமாட்டானா தெரியாது. ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இருந்திருக்க மாட்டார். கணவனை காராகிரகத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னை கரை சேர்க்க யாரும் இல்லை, கருவுற்ற என்னை காப்பாற்ற யாரும் இல்லை. காதலியே, கண்ணாலேயே, என் துணைவியே, உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் என்று ஆறுதல் சொல்ல ஆசை கணவன் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் எடை தைக்கவில்லை, அவளுக்கு 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தன்னம் தனியாக போனால் அவள் தலையை கோதி, காதலியே, என் மனைவியே, கணவன் நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால் பிள்ளை பெற்றால், பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்தால் பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி அதுக்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பியின் மத்தியில் காட்டினால், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய குழந்தையை நான் கொன்றுவிடவில்லை, இதோ காப்பாற்றி பெற்றெடுத்து வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு மத்தியில் காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.